2026ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது? ஆன்சர் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 10 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ லாஸ்ட்டாக 2011 நடந்துச்சு. அப்போ 2021 நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஏன்னா கரோனா காரணமாக அது பெண்டிங்லேயே இருக்கு. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இப்போ நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நடத்த போகிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸாக நடத்த போகிறாங்க. 2 கட்டங்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பனி பிரதேசங்கள், அதாவது லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், இந்த மாதிரி பனி பிரதேசங்கள்ல முதல் கட்ட கணக்கெடுப்பானது 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 1 தொடங்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டுடைய பிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 2027ஆம் ஆண்டு மார்ச் 1 தொடங்கும். ஸோ 2 கட்டங்களாக இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க இல்லையா, அது தொடர்பாக அதுக்கான ஒழுங்குமுறைகள், வழிமுறைகள், விதிமுறைகள்லாம் எதுல வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 தான் எந்தெந்த மாதிரி நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விதிமுறைகளானது இடம்பெற்றிருக்கு. இப்போ 2 கட்டங்களாக நடத்த போறாங்களே மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 13,000 கோடிக்கும் மேல செலவு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 10 years once, அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. லாஸ்ட் 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்படுது. நெக்ஸ்ட் இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க.